சுத்தி பார்க்க வந்தீங்க. நல்லா இருக்குதானே, பேண்ட் கரெக்டா மேட்ச் ஆகுது. ஏய் ஜெஷிதா, இங்க ஒரு வீடு வாங்குறீங்க. அப்பப்போ வரல, இங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடுன்னு இருக்க வேண்டியதுதான். நீ ஒரு வீடு வச்சுக்கப்பா, வாங்க தேவையில்ல, அது உனக்கு வசதியா இருக்கும். அதான் சென்னையில சுத்தி நின்று அதுக்குள்ள அம்மா வீட்டுக்கு வந்துட்டுக்கிற. சென்னையில இருந்து நைட்டா வீட்டுக்கு வந்தாச்சு. நான் தாத்தா கொடையா வாங்கி வந்தமா சென்னையில இருந்து. சென்னைக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாங்க டிமார்ட்ல. செம்மையா இருக்குது பீஸா. சென்னையில 2வது நாள், மணி 4 மணி ஆகுது. 4 மணி வரையும் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. இப்பதான் பேபி நல்லா இருக்கும், செம்மையா வெயில் அடிக்குது இல்ல, சூப்பரா இங்க வந்து விளையாடிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு இப்பதான் ஈவினிங் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு ஃபீனிக்ஸ் மால் போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். ஷாப்பிங் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பார்த்துட்டு வர வேண்டியதான். போலாமா? நீங்க தானே அடுத்து கேரளா ட்ரிப் சொல்லியிருந்தீங்க, அதுக்கு ட்ரெஸ் எடுக்க வேணாமா? ஃபீனிக்ஸ் மால்ல ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. திங்கட்கிழமை ஸ்கூலே ஆரம்பிக்குது. நாங்களும் வந்து 2 வருஷமா கேரளா ட்ரிப் பிளான் பண்றோம் வந்து பாத்தீங்கன்னா போக முடியல. இந்த வருஷம் பாப்போம். சரி, இப்ப நம்ம வந்து ஃபீனிக்ஸ் மால் தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். போயிட்டு வரலாமா? போலாம். நம்ம வந்து இங்க இருக்கும் போது அப்பப்போ ஃபீனிக்ஸ் மால் வரும் இல்லையா. இப்போ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் போறோம். வருஷம் கழிச்சு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. பாப்பா பிறந்த பிறகு வந்து பாப்பா கூட்டிட்டு இல்ல ஒரு டைம் தான் வந்தோம் நினைக்கிறேன். ஒரு டைம் வந்தோம், ஆனா 1 வருஷத்துக்கு மேல இருக்கும் மினிமம். போலாம். ஃபீனிக்ஸ் மால் வந்தாச்சு. சூப்பரா ஃபீனிக்ஸ் மால் வந்தாச்சு. நிறைய டெவலப் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு பாரு, பறந்து வருமா? இந்த இடத்துல இப்ப ரெடி பண்ணிருக்காங்க, கிறிஸ்மஸ் அப்படி வச்சிருக்காங்க பாருங்க. ஆமா டெக்கரேட் பண்ணி சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. லக்ஸா, லக்ஸ் சினிமாஸ் தானே? ஐநாஸ் கிடையாது, லக்ஸ் தான். பார்க்கிங் அகல பாதாளத்துல போய் பார்க்கிங் பண்ணிருக்க மாதிரி 2 ஃப்ளோரா சுத்தி இறங்கிட்டு இருக்கோம். வரும்போது இது மாதிரி ஏறி வர வேண்டியதான். கார் எடுக்க நடந்தே வரணுமா? லெஃப்ட் இருக்கா? நம்ம லெஃப்ட்ல தான் போற மாதிரி இருக்கும். என்ன செய்யுங்க, ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு கீழே. பார்க்கிங் ஃபுல்லாவே, பார்க்கிங் ஃபுல்லா இருக்கு. எங்க இடம் இருக்குதுன்னே தெரியல. செம கிரவுட். கார் ஃபுல்லா, கார் பார்க் பண்றதுக்கு இடம் இல்ல. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீனிக்ஸ் மால்ல பாக்குறேனே. ஒரு எத்தனை 5வது ஃப்ளோர்ல 6வது ஃப்ளோர் பார்க்கிங் ஃபுல்லா இருக்குது. இப்போ 6வது ஃப்ளோர் வந்துட்டோம். மேலயா 6 ஃப்ளோரா மேல போன்னு சொல்லிட்டாங்க. இதுனா கார் பார்க்கிங் மட்டுமே இது பண்ணி வச்சிருக்காங்களா? ஆமா, இன்னைக்கு வந்து நம்ம மால் சுத்தி பார்க்க வரல, கார் பார்க்கிங் சுத்தி பார்க்க வந்திருக்கோமா? 7வது மாடியில இருக்கிறோம். கார் 7வது மாடியில பார்க் பண்ணிட்டு மாலுக்கு போறோம். நம்ம 8வது மாடியா? அடேங்கப்பா, நான் இன்னும் மேல போக சொல்றேன். கேட்டாங்க வேலட் பார்க்கிங் விட்டு போயிடுங்க, நாங்க பாத்துறோம். வேலட் பார்க்கிங் அவங்க எத்தனை மணி நிப்பாட்டிடுவாங்க. அங்க பாரு பேபி, மொட்டை மாடி தெரியுது பேபி, எல்லா வீடும். அப்பா இங்க எதுவும் சொல்லல அந்த அக்கா. 8வது மாடி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கிங்க்கு இப்போ 8வது மாடி வந்தாச்சுங்கடா. எங்க போச்சு? கீழே போய் எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு பாத்துட்டு வந்தேன். 8th ஃப்ளோர்ல இருக்கும். எவ்வளவு கார் இன்னுமே வந்து நிக்குது போறா. வந்துட்டே தான் இருக்கும். எவ்வளவு லட்சக்கணக்கான கார் இருக்கு போறா. சரி போலாம், வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்டாக கார் பார்க் பண்ணிட்டு டேரெக்டாக மால் போயிட்டுருக்கோம். பார்க்கிங்லேருந்து மால் குறுக்கு வழியில் வந்துட்டோம் போல இருக்குது. வந்தாச்சு மாலுக்கு, வந்தாச்சு மாலுக்கு வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் டைரக்டா. அப்படியே நம்ம ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். சங்கீதா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர்றதுனால பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. சூப்பரா இருக்கு. அந்த லைட்லாம் மத்த லைட் செட்டப்லாம் செம்ம அழகா போடுது. அப்பப்போ மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம். வாவ், கீழே பஸ் போயிட்டு இருக்கு சங்கீதா, டபுள் டக்கரு. வாவ்,
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீனிக்ஸ் மால் எப்படி இருக்குன்னு. நேராக வந்து ஃபுட் கோர்ட். ஐஸ்கிரீம் தான் கேட்டு நடக்கிறாங்க எல்லாரும். ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க ஓகேவா? ஓகே தூக்கிக்கோ. தூக்கலாமா? பிரகாஷங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் கோர்ட் வந்துட்டு சாப்பிட வந்தாச்சு. ஃபீனிக்ஸ் மால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட் கோர்ட்டில் இருந்த வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நேராக ஃபுட் கோர்ட் வந்து ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சங்கீதா, நீ சாப்பிட்ட ஃப்ளேவர் நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மிக்சட் ஃப்ரூட் பலூடா. அதில் ஒரு சிலலாம் ஃப்ரூட்ஸ் மாதிரியே இல்லை. அப்படியா? வெறும் நறுக்கு வெள்ளரிக்கெல்லாம் சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா பைனாப்பிள் இருந்ததா? பனானா இருந்திருக்கும். பனானா இருந்தது, ஆப்பிள் எல்லாம் இருந்துச்சு. நல்லா தான் இருக்கும். நல்லா பல்க் சைஸ் பீஸா வாங்கி வந்துருக்கீங்க. ஏய் பீஸா அங்க வைக்கணுமா? ஒரு பாரு. தண்ணி பாட்டலாங்க இல்லையா? வாவ், செமையா இருக்குது பீஸா. எனக்கு பீஸான்றார் ஒருத்தர். அவனுக்கு அதுவே வேணான்றாமா. ஏய் குடுமா விடுமா. என்னம்மா? குடுக்குடுன்னு வந்து என்னம்மா பண்றேன்னு கேட்க போறாங்க பாரு. இறங்கி வா சிஸ்டா. வா. வரமாட்டாரா? நல்லா பொம்மை வண்டி ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி ஃபீனிக்ஸ் மாலை சுற்றி பார்த்துட்டோம். ஃபீனிக்ஸ் மாலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியில் கிளம்புறோம். டிமார்ட்டா? அவ்வளோதான். பெருங்குடி டிமார்ட்டா? சூப்பராக டிமார்ட்டுக்கு வந்தாச்சு. ஷாப்பிங் பண்றோம். நம்ம மட்டும் ஷாப்பிங் பண்ண இந்த தடவை எல்லாரும் ஷாப்பிங் பண்றோம். ஓகே ஓகே. இல்ல மால் தேக்க வாங்குறேன்னு சொல்லி இருக்காங்க. அப்புறம் எல்லாம் லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம் வாங்குறதுக்கு. லிஸ்ட் எடுத்துட்டு வந்து வாங்க போறீங்க? ஆமா. சரி. ஸ்கூல்லாம் வேற ஓபன் பண்ண போறாங்கல்ல. வாட்டர் பாட்டில், பேக், லஞ்ச் பேக் அது மாதிரி ஐட்டம்லாம் வாங்கலாம்ல. அதனால அழகா வளையல் அடிக்க வைக்கிற டப்பா பாரு பேபி. இந்த உள்ள எந்த கடைக்கு வந்தாலும் ஒரு டப்பா வாங்கிடணும். 119 ரூபாய் தான். எவ்வளவு வளையல் வைக்கலாம் தெரியுமா? சூப்பரா வைக்கலாம்ல. நிறைய கண்டெய்னர் பாக்ஸ் இருக்கு பாரு. நம்ம அங்க வாங்கணுமா? அது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. போதும், பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம். ஏன்னா அது வைக்கிறதுக்கே இடம் பத்தல. நிறைய டப்பா வச்சுட்டு அப்புறம் இட்லி மாவு வைக்கிற டப்பா வைக்க இடம் இல்லை. சரி ஓகே. சூப்பரா இருக்கு சங்கீதா ட்ரெஸ். 3 பேரும் ஒண்ணா எடுக்கலாம்னு பாக்குறோம். நல்லா இருக்கு சூப்பரா இருக்குது. இருக்கா கலர் மாடல் இருக்கா? மாடல்லாம் இல்ல. அண்ணே நீங்க வைக்கலாம் அப்படியே. சூப்பரா இருக்கு உங்களுக்கு. சீரியஸாவே நல்லா இருக்கு. நல்லா இருக்குது அண்ணே. பேண்ட்டு கரெக்டா மேட்ச் ஆகுது. லைட் கலர் பேண்ட்டுக்கு தான். அதுவுமே நல்லா இருக்கு. இது எடுத்துங்க சங்கீதா ஆளுக்கு ஒன்று. இது நேவி ப்ளூ எடுத்துக்காம ஒயின் எடுத்துக்கலாம். எல்லா கலருக்கும் செட் ஆகுற மாதிரி எடுக்கணும். சுற்றி பார்க்க வந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். டிமார்ட்ல ஆளுக்கு ஒரு ட்ராலி ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க. இதில் வேற போட்டி யார் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு எல்லாத்த விட பிரதாப் தான் அதிகமாக வாங்கிட்டானா. ஓவர்லோடு சொல்ல போகுது. டிமார்ட்ல ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. என்ன இடம் இல்லையா? எல்லாரும் ஒரு கார்ல எப்படி எடுத்துன்னு போக போறேன்னு தெரியல. ஏய் ஜஷிதா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா அவங்க கடையை சாத்தினாதான் வெளில வருவோன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஷாப்பிங் பண்ணிட்டு வரீங்க. சும்மா
எல்லாம் சுத்தி பார்க்கலாம்னு வந்தோம். கடைசியில 3-4 ட்ராலி வந்து ரம்பிடுச்சு. டிக்கியே பத்தாது போலப்பா. டிக்கிலாம் பத்தாது, எல்லாம் தலைமலை தூக்கின்னு போங்க. என்ன சொன்னாக்கா, ஒரு கேரி பேக் வாங்கினா வாங்கவே பில்லு போடும்போது சொல்லினே அதுக்கப்புறம் ஞாபகமே இல்லை. எப்படி அதெல்லாம் பின்ன அப்ப சொன்ன மாதிரி தலையில தூக்கி போறது? அதான் ஒன்றும் புரியல. துணி போய் வாங்க அங்கே இருந்துச்சு, எல்லாருமே வாங்கினாங்க. எல்லாமே மிக்ஸ் ஆயிடும்ல. போலாம் வாங்க. பாய் ஆஷி, பாய் பாய் சொல்ல. பாய் சொல்றேன். பாய் சொல்லு. பாய் பாய் சொல்லு. ரஷிதாக்கு பாய் சொல்லு. ரிஸ்தா பாய். ரஷிதா வீட்ல தான் இருக்கிறன்றாரு. ஜெஷிதா எங்க வச்சீங்க? நாங்க போயிட்டு வரோம், நீங்க இங்கே இருடி தங்க பண்ண. ஜெஷிதா பாய் சொல்லு. பாய். அடி 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 அடி. 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 சென்னை சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இருட்டாயிடுச்சு. மணி 12 ஆக போகுது. 12 ஆக போகுது. ஷாப்பிங் பண்ணதே ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. ஷாப்பிங் பண்ணிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே சென்னை கிளம்புறோம். சாரி, வீட்டுக்கு கிளம்புறோம். சென்னைக்கு மறுபடியும் சென்னைக்கா? பாய் பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் சொல்லு ஆஷி. வீடு வாங்கிடலாம். இங்க ஒரு வீடு வாங்குறீங்க. அப்பப்போ வரல, இங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடுன்னு இருக்க வேண்டியதுதான். நீ ஒரு வீடு வச்சுக்கப்பா, வாங்க தேவையில்ல, அது உனக்கு வசதியா இருக்கும். பெரிய வீடு, நீ சின்ன வீடு ஒண்ணு சென்னையில வச்சுக்கோ. அதெல்லாம் தப்பு. சின்னதா வீடு வாங்கணும். சின்னதா ஒரு வீடு இங்க ஒண்ணு வாங்கிக்கணும். அதான் சின்ன வீடு வச்சுக்கோ. நான் மட்டும் தப்பா சொல்றேன். சரி போலாம் வா. ஜெஷிதா அப்பா தூக்குறேன் வா. நாய் கச்சிருமா? சரி அப்பா தூக்கிறமா. இதான் சென்னையில சுத்தி நின்று அதுக்குள்ள அம்மா வீட்டுக்கு வந்துட்டுக்கிற. சென்னையில வந்து நைட்டா வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்துட்டேன். காலையில தூங்கி எந்திச்சு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இங்க ஃபங்க்ஷன் இருக்கு, அக்கா வீட்டு ஃபங்க்ஷன், வளகாப்பு. அதுக்காக கிளம்பி வந்துட்டோம். நேரா வந்துட்டோம் அப்ப. ஆமா. சரி ஆயா வந்துக்கிறாங்க போலயே. அங்க போனாரு, நேரம் எங்க வந்தாரு. வரும்போதே கத்திரிக்காவை பார்த்துனே வரீங்களா? வாங்க. சூப்பரா தான் இருக்கு. 5 கத்திரிக்காய் 6 கத்திரிக்காய் இருட்டா. ஜெசிதா தாத்தா கிட்ட கொடுமா. போ தாத்தா கிட்ட கொடுப்பா. போ பேக் தாத்தாக்கு தான். போ குடுமா தாத்தாக்கா. தாத்தா பேசக்கூடாதா? சரி போ. அங்க அம்மா ஒரு பேக் ஜெசிதாக்கு நல்லா அழகா இருக்கு. சூப்பரா இருக்குமா பேக். வாடி. நேற்று வந்தாங்களா ஆயா? காலைல தான் வந்தீங்களா ஆயா? பொழுதுக்கு வந்தீங்களா? சரி சரி. தாத்தா வரலையா? அவர் வந்துருவாரு. அதனால வரல. இந்த கொடை தாத்தாக்கு என்ன? தாத்தா கொடையா வாங்கி வந்தமா சென்னையில இருந்து? சென்னைக்கு போய் தாத்தாக்கு போய் கொடை வாங்கி வந்துக்கிறாரு. இந்த கொடை அப்படின்றாரு. நல்லா வெயிட்டான கொடை தான். அந்த கொடை 400 500 பெரிய கொடைலாம் இல்லை, நல்ல கொடை தான். நீங்க எடுத்துங்க. ஆனா வந்து மாடு ஓட்டின்னு போகணும் நீங்க தான். துண்டா போய் தூர சங்கீதா 2 டேஸா சென்னையில சுத்தி பார்த்துட்டு இப்பதான் மொட்டை மாடிக்கு வந்துக்கிற. 2 டேஸா 3 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு. நேற்று அம்மா வீட்டுக்கு போனோம் இல்லையா, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு உடனே கிளம்பிட்டு நாங்க. ஆயாவுமே கூட வந்தாங்க. அவங்களும் குடும்பம் விட்டுட்டு நாங்க வந்துட்டேன். ஒரு 3-4 நாளா வெளியே சுத்துறதுனால தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சு. ஜுரமும் வந்துட்டு செட் ஆகல எனக்கு. தண்ணி மாத்தி குடிச்சதுனால ஒரு மாதிரி ஃபீவர் வந்து கண்ணு மூஞ்சிலாம் வீங்கி போச்சு. குரலே மாறிடுச்சுல. ஆமா பயங்கரமா இருக்கு குரல். மொட்டை மாடிக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை மாடிக்கு தண்ணிலாம் ஊற்றலையா, செடி எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். இப்போதான் தண்ணி ஃபுல்லாவே ஊற்றியாச்சு. செடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு. மிளகாப்பழம் நிறைய பழுக்கு இருக்குது. மிளகாப்பழமா? இந்த அத்திப்பழம் பழுக்கும்னு பார்க்குறோம், பழுக்க மாட்டேங்குது. எவ்வளோ நாளைக்கு தான் பழுக்குன்னே தெரில. ஆமா பழுக்கவே மாட்டேங்குது. செய்யுறேன் செம்ம மிளகாப்பழம் இருக்கு. சென்னை போட்டு செம்மையா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் ஃபுல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்தோம். டிமார்ட் போனோம் இல்லையா, 3 பேர் 4 பேருமே ஷாப்பிங் பண்ணோம். பிரதாப்மே வீட்டுக்கு ஷாப்பிங் பண்ணி வந்தான்.
மால்தேக்கா இந்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். ஆமா ஜாலியா இருந்தது. ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு போகணும்னு நினைச்சது, போனோம். ஸோ ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த லீவ்ல தான் கொடைக்கானல், ஊட்டி, அதுக்கப்புறம் கேரளா அது மாதிரி ஏதாவது ட்ரிப்பு போட்டு போனோம். ஓகேவா? இந்த லீவ் எதுவும் கிடையாது. எதுவும் கிடையாது, இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை. நான் போனேன்னா அவ்வளவுதான் காலி. தொண்டெல்லாம் கட்டிச்சு, உடம்பு சரியில்லை. அது மட்டும் இல்லை, ஸ்கூல் இந்த அடுத்த வாரம் ஸ்கூல் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் போனா பாப்பாக்குமே ரொம்ப டயர்டா இருக்கும் நம்ம வெளில போயிட்டே இருந்தா. ஆமா, மிளகாய் ஃபர்ஸ்ட் வந்து வச்சுட்டு ஓகே டிமார்ட்ல என்னென்ன ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன்னு காட்டுறேன். ஓகே டிமார்ட்ல ஷாப்பிங் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தான் ஷாப்பிங் பண்ணேன், அது காட்டுறேன். ஓகே. இந்த பாரு எவ்வளோ பழம் இருக்குது, சூப்பரா இருக்கு. பச்சு பழுக்க வயசுங்களா, காஞ்ச மிளகாவை யூஸ் பண்ணலாம் நம்ம. கை நல்லா பழுத்தது மட்டும் கலர் ஃபுல்லா இருக்குது. ஒன்று ரெண்டு இந்த மாதிரி கருப்பா இருக்குது, அது அப்படியே காய வச்சா வெள்ளையமா இருக்கு. டிமார்ட்ல இந்த டைம் கொஞ்சமா தான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா லாஸ்ட் டைம் டிமார்ட்ல போய் ஷாப்பிங் பண்ணியாச்சு. அப்புறம் ஹோம் டேக்கருக்கும் நிறைய நான் வாங்கிட்டேன். அதனால தேவையான பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். முக்கியமா என்ன வாங்கினா எண்ணெய், வீட்டுக்கு தேவையான சமையல் எண்ணெய் ஒரு 5 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா கடலை எண்ணெய் வாங்கினேன். ஆல்ரெடி வந்து ரீஃபண்ட் ஆயில் வாங்கினேன், அது வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் இருக்கு. சரி இது ஒரு 5 லிட்டர் வாங்கலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். ஸோ மிஸ்டர் கோல்டு இது ஆஃபர் பிரைஸ்ல இருந்து வாங்கணும். 1000 ரூபாய் நினைக்கிறேன் 5 லிட்டர் எண்ணெய். ஆமா 1000 ரூபாய் தான். 999 ரூபாயா, 900 சம்திங், 970 ரூபாய் என்னமே. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தலகாணி உரம் முக்கியமா வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க சூப்பரா இந்த தலகாணி வர காட்டன் வர தான் சூப்பரா 49 ரூபாய் ஒரு தலகாணி வர நல்லா இருக்கு. இதே மாதிரி 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இந்த 2 தலகாணி வர வாங்கினேன். இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் சேம் அதே சைஸ் ஒரே சைஸ் தான் செய்யுது. ஆனா டிசைன் கொஞ்சம் வேற இருக்கிறதுனால 65 ரூபாய். 65 ரூபாய். இதை விடவே பச்சை கலர் பெருசா இருக்கு பாரு. பச்சை கலர்ல இன்னும் 4 வாங்கி வந்திருக்கலாம் போல. அப்படியா? ஆமா, தலகாணி உரம் நமக்கு நிறைய தேவைப்படும். நிறைய தலகாணி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பெட்டு கல்யாணத்துக்கு வாங்கின பெட்டை வந்து தலகாணியா மாத்திட்டோம், கன்வெர்ட் பண்ணி. ஆமா, ஒரு 7-8 தலகாணி இருக்கு. எல்லாத்துக்கும் தலகாணி உரம் போடாத இருக்கா சார், அதனால தலகாணி உரம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 4 தலகாணி உரம் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க பை வந்து ஷாப்பிங் பண்ணும்போது வாங்கல, அதனால தலகாணி உரைய பையா யூஸ் பண்ணியாச்சு. எல்லாத்துலயும் தலகாணி உரல வந்து பாத்தீங்கன்னா வாங்கின பொருளா போட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். வந்து 4 தலகாணி உரம் வாங்கணுமா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாரு பெட் ஸ்ப்ரெட் தான். பெட் ஸ்ப்ரெட், ஆமா, பெட்ஷீட் வந்து வாங்கணும் பெட் மேல போறதுக்காக. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 499 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். இது அதுலயுமே 2 தலகாணி வர இருக்கு. ஆமா, 500 ரூபாயிலயும் 600 ரூபாயில கூட இருந்துச்சு. நல்லா அங்க வந்து எல்லா ரேட்டுமே இதை விட கம்மி ரேட்டுக்கெல்லாம் கூட இருந்தது இருக்குதா. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருந்துச்சு, அதனால ஒன்று வாங்கிட்டு வந்தோம். இது ஓப்பன் பண்ணி போட்டு பார்த்துட்டு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வேணா இன்னொன்று கூட வாங்கிக்கலாம். ஆக்சுவலி நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு பெட்டுக்குமே வந்து ஒரு அந்த யூரின் ப்ராடக்ட் தான் போட்டிருக்கோம். அது மாதிரி துணி போடணுமேன்றதுக்காக இது போடலாம். ஓகேவா? ஓகே. இன்னொன்று வாங்கினா கீழே இருக்க பெட்டுக்கு வந்து போடலாம். மொத்தம் 3 பெட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கினாலும் வாங்கி வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஆப்ரான் வாங்கினேன். ஆல்ரெடி ஒன்று வாங்கி வச்சிருக்கேன், பேபி ஆன்லைனில் வாங்கி கொடுத்தாரா. ஆமாம், இப்போ ஒன்று அது அழுக்காயிடுச்சுன்னா வந்து மாத்திக்கட் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துவைச்சி போடுறதுக்கு ஒன்று வேணும்ல அடிஷ்னலாக. இந்த ஆப்ரானோட ப்ரைஸ் வந்து 99 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சா, அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஷால். ஸோ ஒரு ஒயிட் கலர் ஷாலு, ரெட் கலர் ஷால். இதுவுமே 90 ரூபாய் ரெண்டுமே. ஸோ 99 ரூபாய் ஒரு ஷாலுமே 99 ரூபாய். நான் வந்து நிறைய வீடியோவில் வந்து ஷாப்பிங் பண்ணுறேன்னா ப்ரைஸ் வந்து நீங்கள் சொல்லவே மாட்டீங்க, ப்ரைஸே சொல்ல மாட்டீங்கன்னு வந்து ரெகுலராக அதான் கமெண்ட்ஸ் வருது. அதனால இதுக்கப்புறம் ப்ரைஸ்லாம் சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. நான் ப்ரைஸ் சொல்லுவேன், ஆனால் ப்ரைஸ் சொன்ன பிறகு மூஞ்சிக்கு இது தேவையா நீ ஓவராக செலவு பண்ணுற கமெண்ட்ஸில் வரும். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் ஓவரு, இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா. நம்ம வர காசு கொடுத்து வாங்கிட்டோம், அது வந்து இது வேஸ்ட்டுன்னு சொல்லும்போது இந்த ரூபாய்க்கு இது ஒர்த்து இல்லைன்னு சொல்லும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஐயோ ஏமாந்துட்டுமோ பேபி அப்படியே நான் சொன்னேன் வாங்காதானே, அதனால ப்ரைஸ் சொல்ல மாட்டேயா. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் பண்ணின்னு இருப்போம். சார் அதனாலே ப்ரைஸ் சொல்றது இல்லை. சரி, இப்போ நீங்கள்லாம் கேட்கறதுனால சொல்கிறேன். இது ஜஷுதாக்காக ஒரு செப்பல் வாங்கணும். எவ்வளவு? செப்பல் வந்து 229 ரூபாய். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. இந்த செப்பல் சூப்பரா இருக்கு, ஜஷிதாக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு பவுச், இது வந்து 50 ரூபாய், 49 ரூபாய். ஜஷிதாக்கு பென்சில் பேனாலாம் வைக்கிறது. ஏன்னா ஸ்கூல் போறால, இப்போ வந்து நிறைய எழுதுறதுக்குலாம் கொடுப்பாங்க, பென்சிலு ரப்பரு எல்லாமே இதில் வைக்கிறதுக்காக ஒரு பவுச் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்காக ஒரு நோட்டு, ஒரு பென்னு ஒரு செட்டு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினேன். ஸோ இப்போதைக்கு உனக்கு ஏமா நோட்டுன்னு நீங்கள் கேட்பீங்க. நான் வந்து நிறைய ஸ்கிரிப்ட்லாம் எழுதுவேன், சமையல் குறிப்பு அதெல்லாம் எழுதுறதுக்கு வந்து. இப்போ ஏதாவது நான் சமைக்க போகிறேன்னா அப்படியே போனால் பாதியிலே மறந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது வித்தியாசமாக சமைக்கிறேன், அதெல்லாம் மெஷர்மெண்ட் எழுதி வச்சுருப்பேன். கேக்கு ப்ரௌனிலாம் செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட்லாம் எழுதி வைக்கிறேன். ஸோ அதுக்காக எப்பயுமே நான் நோட்டு வச்சுருப்பேன்.
ஸோ அதனால ஒரு நோட்டு பென் வந்து வாங்கினேன். இதோட நோட்டோட ப்ரைஸ்லாம் இல்லை, நோட்லாம் 20 ரூபா. அப்போ நான் வாங்கும்போது இப்போ எவ்வளோ தெரியல, இப்போலாம் 45 ரூபா 50 ரூபா இருக்கும். ஸோ இந்த பென்னு வந்து 5 நம்பர் 50 ரூபா. ஓகே 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg வந்து பாதாம் வாங்கினேன். நான் வேற ஒரு பிராண்ட் எடுத்தேன், அது வந்து 600 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. டிமார்ட் பிராண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிராண்டு. எவ்வளோ தெரியுமா? இதுவுமே 690 ரூபாய் இருக்கு பேபி. இல்ல சிங்கதா 470 சில்லறதா. ஆனா அங்க போர்டுல எழுதுது ஃப்ரெண்ட்ஸ், வந்து 400 ரூபாய் கிட்ட தான். 470 ரூபாய் ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா டிமார்ட் பிராண்ட் நல்லா இருக்கும், சூப்பரா இருந்ததுனால இது வாங்கினேன். நெக்ஸ்ட் நான் போனோடனே ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் பண்ண ஐட்டம் இதுதான், டப்பா. வளையல் வைக்கிற டப்பா, வளையல். அதுக்கப்புறம் என்னோட செயின்லாம், கவரிங் செயின் நிறைய வச்சிருக்கேன், எல்லாத்தையும் எடுத்து அடிக்க அதெல்லாம் அப்படியே டிரால அப்படியே போட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி போட்டு வைக்கிறதால கருத்து போகுது. அது மட்டும் இல்ல அது வந்து தேஞ்சு அந்த மணி எல்லாம் ஏதாவது இருந்தாலும் கொட்டிக்குது. ஸோ அதனால ஒரு டப்பா வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதில் வளையல் ஒரு பக்கம் வளையல் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கமல் அது மாதிரி ஏதாவது கவரிங் செட் இருந்ததுன்னா இதெல்லாம் வைக்கலாம். இது ஒரு பெரிய டப்பா வந்தேன். இது வெறும் 119 ரூபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, சூப்பர், நல்லா அழுத்தமாக சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட், அதாவது கிச்சன் மேட், கார்பெட் மாதிரி. இங்கே பாருங்க, வழுக்காது. நாங்கள் இப்போ போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் நார்மல் வந்து நார்மல் மேட் வாங்கியிருந்தேன். அதில் வந்து நான் ரெட் கலர் கார்பெட் மாதிரி போட்டிருந்தேன். சரி அது துவைக்கலாமேன்னு எடுத்து போய் மெத்த மேலே வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மறந்துட்டேன்னா வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பின்னாடி வந்து அதில் கருப்பு கலர் வந்து ஒட்டியிருந்தாங்க. அது பூரா நம்ம போட அது மக்கி போயிடுச்சு, அப்படியே ஒட்டுது தரையில. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, அதனால வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த மேட் வாங்கிட்டு வந்தேன். இந்த மேட்டோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 139 ரூபாய் ஒன்று. ஒரு மேட்டு 139 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 2 வாங்க. ரெட் கலர் தான் பார்த்தேன், ரெட் கலர்ல 2 இல்லை. சரி இந்த கலர் கொஞ்சம் நல்லா தானே இருக்கு. கிரே கலர் வந்து கேஸ் அடுப்பு கிட்ட போடுறது, இன்னொன்று வந்து சிங்க் கிட்ட போகிறதுக்காக இது வந்து வாங்க. ஓகே. ஸோ 2மே கிச்சனில் தான் போட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஃபேஸ் வாஷ்க்கு வந்து ஹிமாலயா யூஸ் பண்ணுவேன். பேபியுமே இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன்னாரா, அதனால பெருசாக ஒன்று வந்து வாங்கி வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டேன். நான் பேசவே முடியல பேபி, இதுக்கு மேலே வாய்ஸே வரல. நான் எவ்வளோ சவுண்டாக பேசினாலும் சத்தம் வர மாட்டேங்குது. ஆமாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. எல்லாருமே ஷாப்பிங் பண்ணோம், சூப்பராக இருந்தது. எல்லாமே கம்மி ரேட்டுக்கு பரவாயில்ல வாங்கலான்ற மாதிரி தான் சொன்னாங்க எல்லாருமே. ஸோ அவ்வளோதான். இந்த ஷாப்பிங் எப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் சென்னைக்கு போயிருந்தது, நிறைய பேர் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, ஃபேமிலியாக நீங்கள் ஒன்றா இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய். தூக்கம் வரல, கண்ணில் டஸ்ட் ஏதோ வந்துடுச்சு.